பெரியகுளம் அருகே அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் அரசு கொடுத்த பாட புத்தகங்களை ஆசிரியரே யாருக்கும் தெரியாமல் மர்ம நபர்களுக்கு வண்டிகளில் ஏற்றி அனுப்பிய சம்பவம் அம்பலமானதை அடுத்து ஆசிரியர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அதிர்ச்சி வீடியோ பின்னணி என்ன? என்ன செஞ்சா போன் போடு சொன்ன அடிக்காரு வர சொல்றேன் விஜய் போன் போடு விஜய் போன் போடு விஜய் பேங்க் வரணும் விட முடியாது என்னைய புடிச்சா அண்ணியா போற போறீங்க விஜய் போன் போடு சொல்லாதியா வீடியோ உள்ள என்ன வீடியோ எடுத்தாச்சு சரி உள்ள என்ன செஞ்சீங்க அது மட்டும் சொல்லுங்க உள்ள என்ன செஞ்சீங்க பழைய பேப்பர் எடுத்துட்டு போறா கட்டு கட்டா புக் எடுத்துட்டு பழைய பேப்பர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே செல்வார்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி ஒன்று அமைந்துள்ளது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் மைதானத்தில் மாலை வேளையில் மாணவர்கள் கால்பந்து விளையாடுவது வழக்கம். ஆனால் சில தினங்களுக்கு முன் மாலை பள்ளியின் வாட்ச்மேன் மற்றும் பியூன் விஜயன் ஆகியோர் அவர்களை அன்று மட்டும் விளையாட வேண்டாம் என சொல்லி கிளம்பச் சொல்லியிருக்கிறார். மாணவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக மறைந்திருந்து கண்காணிக்க ஆரம்பித்தனர். சற்று இருட்டியதும் ஒரு டெம்போ மற்றும் 2 இருசக்கர வாகனங்களில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சிலர் பள்ளிக்கு வந்துள்ளனர். அந்த பள்ளியில் வேலை செய்யும் ஆசிரியர் பாரதிராஜா என்பவர் அவர்களிடம் பேசி உள்ளே அழைத்துச் சென்றுள்ளார். அங்குள்ள அறை ஒன்றுக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர்களுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து சென்ற மாணவர்கள் தங்கள் செல்போனில் வீடியோ பதிவு செய்ய ஆரம்பித்தனர். அப்போது அந்த அறைக்குள் மாணவர்களுக்கு அரசு வழங்கிய இலவச பாட புத்தகங்களை ஆசிரியர் பாரதிராஜா பண்டல் பண்டலாக எடுத்து மர்ம நபர்களிடம் கொடுத்துள்ளார். அவர்கள் அதை சரக்கு வாகனத்தில் ஏற்றி அடுக்க ஆரம்பித்தனர். அதன் பின் வந்த வழியாக அந்த புத்தகங்களை கடத்தி கொண்டு மர்ம நபர்கள் சென்று மறைந்தனர். இந்த காட்சிகளை மாணவர்கள் தங்கள் செல்போனில் பதிவு செய்த நிலையில் பள்ளி காவலரிடம் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர் பேப்பர் பண்டல்கள் எடுத்துச் செல்வதாக கூறி சமாளிக்க முயன்றார். ஆனால் மாணவர்கள் வீடியோவை காட்டி விடாமல் அவரிடம் வாக்குவாதம் செய்தனர். பழைய பேப்பர் எடுத்துட்டு போறாங்க கட்டு கட்டா புக் எடுத்துட்டு பழைய பேப்பர் இதையடுத்து இந்த வீடியோ காட்சிகளை மாணவர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டனர். அது வைரலான நிலையில் பள்ளி கல்வித்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்தனர். இந்த விவகாரம் தேனி மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் கவனத்திற்கு சென்ற நிலையில் அவர்கள் விசாரணை மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக செல்வார்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் பாரதிராஜா மற்றும் தூய்மை பணியாளர்கள் கண்ணன் ஆகிய இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் இது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் விளக்கம் அளிக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அரசு மாணவர்களுக்காக வழங்கும் இலவச பாட புத்தகங்களை ஆசிரியரை கடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.